வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் கருவுன் திசு. இந்த சூழ்குள்ள கருவுன் திசு எப்ப உருவாச்சுன்னு பார்த்தோம். 2 ஆண் கேமெட்டுகள் உள்ள போகும். ஒரு ஆண் கேமெட் முட்டையோட இணைஞ்சிரும். இன்னொரு ஆண் கேமெட் என்ன செய்யும், நடுவுல உள்ள துருவ உட்கருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2 உட்கரு இருக்கும். அது கூட போயிட்டு இன்னொரு ஆண் கேமெட் சேரும் போது அந்த 3 கேமெட்டும் ஒன்னா சேருதுல, மூவிணைதல்னு படிச்சிருப்போமே. அந்த மூவிணைதல் நடக்கும் போதுதான் அந்த சூழ்குள்ள என்ன உருவாகும்னா கருவுன் திசு உருவாகும். கருவுறுதலுக்கு பின், அதுக்கப்புறம் கரு பகுப்படைவதற்கு முன் அந்த முதல்நிலை கருவுன் உட்கரு உடனடியாக பகுப்படைந்து உருவாகும் திசு கருவுன் திசு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கருவுன் திசு எப்ப உருவாகுது, மூவிணுதல் மூலம் உருவாகுது. இதுல பாருங்க, அது சொன்னோம் இல்லையா, 2 துருவ உட்கரு சென்டர்ல இருக்கும், ஒரு ஆண் கேமெட் இருக்கும். சோ அது 3 சேர்ந்துதான் என்ன பண்ணணும்னா இந்த கருவுன் திசுன்றத உருவாகும். அப்பனா அதுக்குள்ள எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு பார்த்தோம்னா மும்மடிய குரோமோசோம் இருக்கு. இந்த கருவுன் திசுக்கு என்ன வேலை, அந்த சூழ்குள்ள இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வேலைன்னா இந்த சூழ் தான் கனியா மாறப்போகுது. கனிக்குள்ள விதைகள் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த உருவாகிற அந்த விதைகளுக்கு இந்த கருவுன் திசு என்னவா மாறும் அப்படின்னா ஊட்டம் அளிக்கும். மேலும் இது வளரும் கருவிற்கு ஊட்டம் அளிக்கிறது. அடுத்து பாருங்க, இந்த வளர்ச்சி முறையை பொறுத்து மூடுவிதை தாவரங்களை 3 வகையான கருவுன் திசு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாருங்க, உட்கரு சார் கருவுன் திசு, செல் சார் கருவுன் திசு, கீழோவியல் கருவுன் திசு. கீழே உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க, நம்ம படத்தை பாருங்க, இங்க இருக்கா. இப்ப இதுல ஒண்ணு இல்ல, இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த செல் சுவருங்கிற வார்த்தை தான். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உட்கரு சார், அப்ப உட்கரு சார்ந்த கருவுன் திசு. இதுல பாத்தீங்கன்னா அந்த சூழ்குள்ள உட்கருக்களை சுத்தி என்ன கிடையாதுன்னா செல் சுவர்ல எதுவுமே இல்ல. உட்கருக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சூழ்குள்ள தனியா ஃப்ரீயா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா. 2வது படத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உட்கருவை சுத்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி செல் சுவர்கள் வந்திருக்கு. ஓகேவா. எந்த இடத்துலயுமே நியூக்ளியஸ் எப்படி இல்லைன்னா ஃப்ரீயா இல்ல, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாமே செல் சுவரால சூழப்பட்டிருக்கு. 3வது டைப் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஃப்ரீயா இருக்கு, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, செல் சுவர் இருக்கு. அப்ப ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கீழோவியல் கருவுன் திசு. 4வது டைப் பாத்தீங்கன்னா தொடர் விளிம்பற்ற கருவுன் திசு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வாங்க, இப்ப அந்த 3 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, உட்கரு சார் கருவுன் திசு. அப்ப உட்கரு சார் கருவுன் திசு எப்படி இருக்கு, அந்த சூழ்குள்ள கருக்கள் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க முடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இந்த வார்த்தை தான், சுவர் உருவாக்கம். ஓகேவா. சுவர் உருவாக்கம் நடைபெறாமல் இருந்துச்சுன்னா உட்கரு சார், சுவர் உட்கரு நடந்துச்சுன்னா செல் சார் அப்படின்னு சொல்லுவோம் அதை. இதுல பாருங்க, இந்த வகை கருவுன் திசு உருவாக்கத்தில் முதல் நிலை கருவுன் உட்கரு என்ன ஆகுது, குண்டலிலா பகுப்படைகிறது. இதை தொடர்ந்து சுவர் உருவாக்கம் நடைபெறாமல் தனித்த உட்கருக்களாகவே இருக்கு. எடுத்துக்காட்டு ஆக்சினியா, கேப்சில்லா, அராக்கிஸ். 2வது டைப் பாருங்க, செல்சார் கருவுன் திசு. இந்த வகை கருவுன் திசு உருவாக்கத்தில் முதல் நிலை கருவுன் திசு உட்கரு என்ன ஆகுது பாருங்க, பகுப்படைந்து 2 உட்கருக்களை உருவாக்கி அதை தொடர்ந்து சுவர் உருவாக்கம் நடைபெறுகிறது. அடுத்தடுத்து நடைபெறும் பகுப்புகளை தொடர்ந்து சுவர் உருவாக்கம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் 2வது டைப். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அடாக்சா, ஹீலியாந்தஸ், ஸ்கோபாரியா. அடுத்தது 3வது டைப் பாருங்க, ஹீலோவியல் கருவுன் திசு. இது ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் கலந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதுல அந்த சூழ்குள்ள பாத்தீங்கன்னா சலாசா பக்கம் செல் சுவர் உருவாகாது, அது சூழ்துறை பக்கம் செல் சுவரோட இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கவனிங்க. ஹீலோவியல் கருவுன் திசு வகையில் முதல் நிலை கருவுன் உட்கரு கருப்பையின் அடிப்பகுதியில் நகர்ந்து அங்கு 2 உட்கற்களாக பகுப்படைகிறது. இந்த 2 உட்கற்களுக்கிடையே சுவர் உருவாக்கம் நடைபெற்று பெரிய சூழ்துளை அறையும் சிறிய சலாசா அறையும் தோற்றுவிக்கிறது. சொன்னல, ஒரு பக்கம் அதாவது சூழ்துளை பக்கம் நியூக்ளியஸை சுத்தி சுவர் உருவாக்கம் நடைபெறும், சலாசா பக்கம் நியூக்ளியஸை சுத்தி சுவர் உருவாக்கம் நடைபெறாது. சூழ்துளை அறையில் உள்ள உட்கரு பல பகுப்புகள் அடைந்து பல தனித்த உட்கருக்களை உருவாகிறது. சலாசா அறையில் உள்ள உட்கரு பகுப்படையலாம், இல்லைன்னா பகுப்படையாமல் போயிடலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, ஹைட்ரில்லா, பாலிஸ்னேரியா, அதாவது நீர்வாழ் தாவரங்களை சொல்றாங்க. முதிர்ந்த விதைகளில் கருவுன் திசு வளரும் கருவினால் முழுவதுமாக பயன்படுத்தப்படலாம் அல்லது முழுவதும் பயன்படுத்தப்படாமல் நிலைத்து காணப்படலாம். அதாவது முதிர்ந்த விதைகள்னா ஒரு விதை நல்லா முத்தி போயிடுச்சு, அதை நம்ம ஊற வைக்கும் போது அதுல இருந்து அந்த முளை குறித்து வெளில வருது இல்லையா, அது முளைச்சு வரும்போது உள்ள இருக்க எல்லா கருவுன் திசு கிட்ட இருக்க நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிட்டு வளரலாம், இல்லைன்னா பாதி எடுத்துக்கிட்டு கூட அது வளரலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சில தாவரத்துல கருவுன் திசுகள் இருக்குங்கிறாங்க, ஒரு சிலதுல இல்லைங்கிறாங்க. அப்ப கருவுன் திசு இல்லாத தாவரத்துல விதைகள் எப்படி முளைக்கும், அதுல கருவுன் திசு இல்லைன்னு கிடையாது. அந்த கருவுன் திசுகள் வளரும் போதே எங்க போய் சேர்ந்துரும்னா அந்த காற்றிலிடம்னு சொல்றோம் இல்லையா, விதைகளோட 2 பக்கம், அதாவது ஒரு முழு விதையை 2ஆ உடைக்கும் போது 2 பகுதியா வருது இல்ல, அந்த காற்றில போயிட்டு அது ஸ்டோர் ஆயிடும். கருவுன் திசு இல்லாத விதைகள், இல்லாத விதைகளை என்னன்னு சொல்றோம் பாருங்க, கருவுன் அற்ற விதைகள், இல்லைன்னா அல்புமின் அற்ற விதைகள்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பட்டாணி, நிலக்கடலை, பீன்ஸ். ஏன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருவித்தலை தாவரம். அந்த இருவித்தலை தாவரம் உங்களுக்கு இப்படி முளைச்சு வரும்போது விதை இப்படி இருக்கு அப்படின்னா விதையிலேருந்து முளைச்சு 2 இலை வருது இல்லையா, அதுதான் 2 இலை வரும். இதுதான் காட்டல்டன்னு சொல்லுவாங்க, புள்ளி வச்சு காட்டுறாங்க. அப்ப அந்த கருவுன் திசு இருக்குள்ளே இருக்காது. ஓகேவா, தனியா இருக்காது.
விதைகள் கருவூன் திசு கொண்டிருந்தால், விதைகள்ல கருவூன் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? கருவூன் விதைகள், இல்லைன்னா அல்புமினுடைய விதைகள். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த விதைகளில் உள்ள கருவூன் திசு விதை வளர்த்தலின் போது கருவிற்கு உணவை அளிக்கிறது. ஓகேவா? அதோட வேலையே என்னன்னா, அந்த வளரக்கூடிய கருவுக்கு நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணும். எடுத்துக்காட்டு நெல், தென்னை, ஆமணக்கு. தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு. அடுத்தது ஒழுங்கற்ற சமமற்ற மேற்பரப்பை கொண்ட கருவூன் திசு தொடர் விளிம்பற்ற கருவூன் திசு எனப்படும். எடுத்துக்காட்டு அரிக்கா, பாசிஃப்ளோரா, மிர்ஸ்டிகா. இப்ப இந்த கருவூன் திசுவோட பணிகள் என்ன, இதோட வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. வளரும் கருவிற்கு உணவாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், பெரும்பாலான மூடுவிதை தாவரங்களில் கருவூன் திசு உருவான பின்புதான் கருமுட்டை பகுப்படையும். ஏன்னா அந்த கருமுட்டை பகுப்படைறதுக்கு அந்த என்ன வேணும்? நியூட்ரியன்ஸ் வேணும். அதையே யாருதான் கொடுப்பானா? இந்த கருவூன் திசு தான் கொடுப்போம். தேர்ட் பாயிண்ட், கருவூன் திசு கருவின் துல்லியமான வளர்ச்சியை என்ன பண்ணுதுன்னா ஊக்குவிக்கும். அந்த கரு வந்து வளர்றத, டெவலப்மெண்ட் ஆகிறத ஊக்குவிக்கிறதே யாருன்னா நம்ம இந்த கருவூன் திசு தான்.